மானம் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். எல்லாருமே தீபாவளி முடிந்து ஊருக்கு வந்து கொண்டிருப்பவர்கள், ஊருக்கு வர நினைப்பவர்கள், ஊருக்கு வரலாமா வேண்டாமா என்று யோசிப்பவர்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான தரப்பு மக்கள் வந்து இருப்பார்கள். அதனால் வந்து வாங்க, சீக்கிரம் வாங்க, எல்லாருமே வந்து பேசுவோம். ஆனால் இப்போ என்னென்னா வந்து இணையம் அப்படின்னாலும் யார் எங்கேருந்து எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருமே பரபரப்பாக இருப்பீர்கள். சரி, ஓகே, ஷோக்குள்ள போவோம். நம்மளுமே வந்து ஒரு 2-3 நாட்களாக வேறு வேலைகளில் பிஸியாக இருந்ததுனால அப்படின்னு சொல்லப்படுவதாக நம்பப்படுவதாக கருதப்படுவதனால ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்திசம் நான் உங்கள் சுகநாதுவாக. நான் அலெக்ஸ் பண்ணி ஓகே, தீபாவளி வந்தது போனது அப்படிங்கிறத தாண்டி தீபாவளியோடு எப்போதுமே மழை வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று தான். ஏன்னா ஐப்பசி மாதம் அப்படின்னாலே மழை பெய்யும் அப்படிங்கிறது இது காலகாலமாகவே உள்ள ஒரு விஷயம். ஆனால் இப்போ என்னென்னா மழை அப்படிங்கிறது ஏதோ மழை வருது போகுதுங்கிறத தாண்டி மழைனா உடனே வெள்ளம் வந்துடுது, புயல் வந்துடுது, தேங்கி விடுகிறது, நிவாரணம் அப்படிங்கிற மாதிரியான பயமும் கூடவே சேர்ந்து வந்துடுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நாளை வந்து பள்ளி வந்து திறந்துடுவாங்க. இன்னையோட வந்து விடுமுறை முடிஞ்சுக்கிறதுங்கிறதுனால நிறைய பேர் இன்றைக்கி காலையில் கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீபாவளி முடிஞ்சு காலையில் கிளம்பாங்கிறப்ப மழையினால் எப்படி இது பண்ணுறது, இன்றைக்கு இரவு கிளம்புவார்கள். செவ்வாய்க்கிழமை இரவு கிளம்பக்கூடியவர்களுமே வந்து மழை இருக்குமா இல்லையா. சில பேர் வந்து சரி லீவ் விட்டுருவாங்க, இன்னொரு நாள் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஊரில் ஒரு டேரா போடலாம் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்து கடுமையான மழை சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் வந்து விட்டு விட்டு மழை பெய்கிறது. அப்படி பெஞ்சாலுமே கூட ஒரு நல்ல கனமான மழை தான் பெய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வெள்ள நிவாரணப் பணிகள் அப்படிங்கிறலாம் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. நேற்று வந்து தீபாவளி பயங்கர கொண்டாட்டமாக இருந்து 908 பேர் வந்து தீயணைப்பு காயங்களுக்காக சிகிச்சை பெறுகிறார்கள். பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிறதும் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்னா பார்த்தோம்னா இந்த குப்பைகளெல்லாம் போய் சேர்றது கிட்டத்தட்ட 8 மெட்ரிக் டன் குப்பைகளை வந்து அகற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி வந்து கிலோ கணக்கில் வந்து குப்பைகள் சேருவது அப்படிங்கிறது மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா உடனே அகற்ற முடியாதப்ப அதுவுமே வந்து வெள்ளம் தேங்குவதற்கான காரணமாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்பாளுங்க வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து கேரி பேக்கெல்லாம் தூக்கி போட்டுருப்பாங்க, வந்து சரக்கு பாட்டில் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான அலங்கோலங்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. பார்த்தோம்னா இப்போ வந்து சென்னைக்கு வந்து இன்றைக்கும் நாளைக்கும் ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்கிறார்கள். பல பகுதிகளுக்கு வந்து ரெட் அலர்ட் வரைக்கும் விட்டுருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மட்டும் ஆரஞ்சு அலர்ட். ரெட் அலர்ட் விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்களே ஷோ பண்ண மாட்டோம், இங்கே வந்திருக்க மாட்டோம். ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறதுனால வந்து அது பாட்டுக்கு போய்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் மழை வழுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுகிறது. அதனால் எல்லோருமே வந்து எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பாக பயணங்களை திட்டமிடுபவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்கள் அப்படிங்கிறதையுமே நம்ம சொல்லிக்கிறோம். கரெக்டாக வந்து இது முழுக்க தீபாவளி முந்தானத்து 2 நாட்கள் 2 நாள் சந்தோஷமாக இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி 2 நாள் வந்து மழையை கொஞ்சம் ரசிக்கும்படியான மழையாக தான் இருந்துச்சு. கரெக்டாக இது தீபாவளி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து சென்னையில் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரியான மழைகள் வந்து விட்டு விட்டு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே வந்து கனமழை. ராமநாதபுரம், திருநெல்வேலி, தேனியிலலாம் வந்து முல்லை பெரியாறுலலாம் வந்து அணை நிரம்பி தண்ணி வருதுங்கிற அளவுக்கு மழைகள்லாம் கனமழையாக பெஞ்சிட்ருக்கு. 23 வரைக்கும் கனமழை பெய்யும்னு சொல்கிறாங்க. கடலில் வந்து குறைந்தழுத்த தாழ்வு மண்டலமும் உருவாயிருக்கு அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வ தகவல்கள். அது புயலாக மாறுச்சுன்னா இன்னும் பிரச்சனைகள் வரும். பட் ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாகவே சென்னையில் வந்து எந்த முட்டு சந்துக்கு போனாலும் அங்கே ஏதோ ஒரு கட்டுமான பணிகள் அப்படின்ட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆறுகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு இருக்காங்க. மெட்ரோ பணிகள் ஒரு பக்கம் அப்படின்ட்டு இந்த வடிகால் பணிகள் ஓரளவு 4 ஆண்டுகள் வந்து கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனோட பலனா வந்து பெரிய அளவிலான பாதிப்புகள், மழை வெள்ளம் அப்படின்ட்டுலாம் வராமல், பட் மழை பெஞ்சால் தண்ணி தேங்கும். அது வந்து ஒரு இயற்கை நீதி. பட் ஆனால் அது உடனே வெளியேறுதா, எவ்வளோ தேங்குதா அப்படிங்கிறதா வந்து வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறத நோக்கி வருது. பட் அப்படி தேங்காமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழையை நம்ம கடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம அந்த இடையில் இருக்கக்கூடிய விடுமுறை நாட்கள், நான் வீடியோ பண்ணாத நாட்கள், அதில் வந்து 2 வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக வந்து வைரலாக பார்த்து கொண்டே இருந்தேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணியிருந்தார். இப்படி ஒரு நிவாரணம்ங்கிறது இது வரைக்கும் உலக அளவில் எங்கேயுமே இல்லை. ஆமாம், தீபாவளிக்கு முதல் நாள் போனஸ் போடுறது மாதிரி அவர் போட்டிருந்தார். அது அரசு உதவி பொருட்கள் வந்து அரசுடைய நிவாரண உதவிகளை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறது. முதல்ல கேஸ் மானியம்னு ஒன்று இருந்தது, இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து அதெல்லாம் நம்ம மறந்து விட்டோம். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. வந்து அவங்களுடைய மகளிர் உரிமை தொகை கூட அப்படி தான் போடுறாங்க நினைக்கிறேன். வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு நேரடியாக போய் ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றி நிவாரணம் கொடுப்பது அப்படிங்கிறது பணம் கொடுக்கறது கிடையாது. அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வது, நாங்கள் உங்களோட இருக்கிறோம் என்று சொல்லி ஆறுதல் சொல்வது,
அவர்களுடைய துயரங்களுடைய அடர்த்தியை வந்து குறைப்பது. இதுதான் வந்து ஒரு நிவாரண பணி அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து இப்போ பெய்யக்கூடிய மழைங்கிறது ஒரு வெள்ளமாகவோ ஏதோ ஒன்று மாறிடுச்சுன்னா நேரடியாக போய் நிவாரண பணிகளை கொடுப்பது அப்படிங்கிறது தான் ஒரு வழி. ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வங்கியிலேயே வந்து அது போட்டார். ஏன்னா வந்து எது மாதிரியும் இல்லாத புது மாதிரி அரசியல் தான் அவங்க பண்ணுறாங்க. அவர்களை இவர்களையும் சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறமேல் வந்து ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்தமாக கூண்டோட எஸ்கேப் ஆகிறது. போலீஸ் கேஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க அத்தனை பேர் எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு பிரேக் த ரூல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி விதிமுறைகள் மீறி புரட்சி கழகம்லாம் பண்ணுறது கிடையாது. பண்ண தெரியாமல் அரசியல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதில் என்ன விஷயம்னா 20 லட்ச ரூபா அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நிதியை பெற்றுக்கொண்டவர்கள் அளிக்கக்கூடிய பேட்டிகள் அந்த வீடியோக்களை தான் பார்க்குறோம். இது வந்து தாவேக்காக சொல்லி பேசுகிறாங்களா, அவங்க இயல்பாக பேசுகிறார்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அதை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாகும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து என்ன இந்த சமூகத்தை பற்றிய கவலையுமே ரொம்ப ஆழமாக போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அம்மாலாம் பேசுகிறாங்க, சின்ன குழந்தை வந்து இறந்துருக்காங்க. வந்து அந்த குழந்தை இறந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து நாங்கள் வந்து அவரை பக்கத்தில் பார்த்தோம், அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து என் பையன் தான் ஏற்படுத்தி கொடுத்துறான், என்ன அதுக்கு நஷ்டஈடாக எங்கள் குழந்தைய கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் யாரையுமே போய் இவ்வளோ கிட்டத்தில் பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்கள் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான், என்ன அதுக்கு நாங்கள் நஷ்டீடா எங்கள் குழந்தைய கொடுத்துருக்கோம். இன்னொருத்தர் வந்து தன்னுடைய தம்பி இறந்துருக்காங்க, என் தம்பி வந்து விஜய்க்காக தான் இறந்துட்டாரு, தம்பி போனால் என்ன விஜய்க்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறார் அவர். இப்படி தொடர்ச்சியாக வருவது என்பது உண்மையிலேயே வந்து தங்களுடைய உறவுகளுடைய மரணத்தை வந்து எப்படி வந்து அணுகுவது அப்படிங்கிறது. ஒரு மனநலம் மருத்துவர் தொடர்ச்சியாக வந்து விஜய் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அரசியல் நிலைப்பாடு இருக்கும். அது வந்து அதாவது வேறு பக்கம் இருக்கக்கூடிய கோபத்தை வந்து இப்படி காட்டுவது அப்படிங்கிறதுமே நம்ம பார்க்கிறோம். அது அவர்களுடைய நிலைப்பாடு. அது வந்து ஒரு கருப்பள்ளியப்பன் கூட அதை பற்றி சொல்கிறப்ப சொல்லியிருந்தார். என்னன்னா வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா செருப்பு தைக்கக்கூடிய ஒரு இருக்காருன்னா வந்து டெய்லி ஒரு 100 பேர் வந்து செருப்பு தைச்சிட்டே போவாங்க. அவங்க யாருடைய முகமும் அவருக்கு ரிஜிஸ்டர் ஆகாது, இந்த கால்கள் தான் ரிஜிஸ்டர் ஆகும். வந்து வந்துட்டாங்க செருப்பு விஞ்சிருச்சு தப்போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அந்த மனநல மருத்துவர் வந்து பேஷண்ட்டாக வந்து தனக்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த கூட்டத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். வந்து எக்மோரில் காலையில் 4 மணிக்கு முதல் ட்ரெயின் வரும், சரியா, 9:30 மணி வரையும் ட்ரெயின் வரும். ஒரு 5 மணி நேரம் வரிசையாக எல்லா பக்கம் இருந்து வரும். குறிப்பாக தென்னகத்தில் அதிகமாக ட்ரெயின் வரும். ஏறத்தாழ ஒரு 4-5 லட்சம் பேர் இறங்கி வெளியே போவாங்க. அங்கே வாசலில் ஒருத்தருக்கும் செருப்பு தைப்பார். அவருக்கு 4 லட்சம் பேர் கிடையாது, அவருக்கு என்ன தெரியுமா 8 லட்சம் காலு. அவர் யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க மாட்டார். ஸ்டேஷனுக்குள்ளேருந்து வெளியே வர ஆளில் யார் செருப்பு அருந்து போயிட்டு மட்டும் தான் பார்ப்பார். யாரால் தன்னுடைய இன்றைய பிழைப்பு நடக்கும் மட்டும் தான் யோசிப்பார். அந்த செருப்பு தைக்கிறவருக்கு அது 8 லட்சம் காலு தான், அது 4 லட்சம் ஆள் இல்லை. அதை போல ஷாலினிக்கு எல்லாருமே பேஷண்ட் தான். ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சுன்னு அவர் வந்து நடிகர் விஜய், தலைவர் விஜய் அதெல்லாம் விட்டுட்டு ஐயோ பாவம் மனநோயாளி விஜய் அவங்க பார்க்குறாங்க. அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி அவங்களெலாம் கிண்டல் பண்ணக்கூடாது, பாதிக்கப்பட்டவர்களை வந்து கிண்டல் பண்ணக்கூடாது, அந்த தாயை வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை இறந்துட்டாலுமே கூட விஜய பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னாங்கன்னு கூடாது. புறநானூற்றில் இப்படி தான் இருக்குது, தாய் வந்து தன்னுடைய மகனை வந்து போர்க்களத்தில் கொடுத்துட்டாலுமே கூட அடுத்த தன்னுடைய இன்னொரு மகன் இருக்கான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது நமக்கு புரியலை, இவங்க டாக்டரா இல்லை பேஷண்டா அப்படிங்கிறது நமக்கு புரியலைன்னா முதல்ல வந்து அந்த காலகட்டத்தில் போர் தொடர்ச்சியாக நடக்கிற பொழுது அது ஒரு வீரமாக பார்க்கப்பட்டது. அப்போ ஒரு தன்னுடைய நாட்டை காப்பதற்காக ஒரு போர் நடக்கிற பொழுது தன்னுடைய காதலனோ கணவனோ தன்னுடைய குழந்தையோ இறக்கிற பொழுது அதை வந்து ஒரு மிகப்பெரிய பெருமிதமாக கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து அது வருகிறது. இங்கே நடந்தது போர் கிடையாது. இங்கே வந்து மிகச்சாதாரணமாக ஒரு நடிகர், ஒரு தலைவர் வர்றாரு, அவரை பார்க்கணுங்கிற ஒரு கிரேஸில் போகிறாங்க. அதில் வந்து அங்கே இருந்த அந்த சூழல் காரணமாக இறந்து போகிறாங்க. இது வந்து அதாவது தெரிஞ்சு போய் போருங்கிறது தெரிந்து போய் சண்டை போட்டு போரிடுவது அவங்களுக்கு தெரியும். போரில் வந்து வெற்றி அல்லது தோல்வி அல்லது மரணம் இதுதான் வந்து நடக்குங்கிறது தெரியும். ஒரு சின்ன குழந்தைக்கு அதெல்லாம் தெரிய போகிறதில்ல. இன்னொன்று, போருக்கான மனநிலைங்கிறது புறநானூற்று காலம் சங்க காலத்தில் இருந்தது வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடியது வேறு. இன்றைக்கி நடக்கக்கூடிய போருங்கிறது சும்மா கத்தி எடுத்து டொயின் சண்டை போடுறது கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு குண்டை போட்டு ஒரு ஊரே அழிப்பது, மருத்துவமனைகள், அப்புறமேல் பள்ளிக்கூடங்களை இதில் போடுவது. இன்றைக்கி வந்து போர் வந்து எல்லாருமே எதிர்க்காங்க. எதற்காக நடந்த போருமே இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து விடுதலை போராட்ட இயக்கங்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து சின்ன வயசில் கூட்டிட்டு போயிட்டாங்க கூட அதுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், குழந்தை போராளிகளுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், அந்த போரில் காணாமல் போனவர்களுடைய தாய்மார்கள் வந்து அதுக்கு எதிராக போராடுகிறார். இன்றைக்கி நீங்கள் ஈழமாக இருக்கட்டும், பாலஸ்தீனமாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், அந்த தாய்மார்கள் வந்து எங்களுடைய குழந்தைகளை வந்து திருப்பி தாருங்கள், எங்கள் குழந்தைகள் காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுருக்காங்க. யாரும் புறநானூற்று தாய்மார் போனால் போகணும் அப்படிங்கிற மனநிலாம் இல்லை. இன்றைக்கு போர் குறித்த மனநிலையெல்லாம் மாறிவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி பேசுகிறாங்கிறத உண்மையில நம்ம வந்து கிண்டடிக்க கூடாது தான். ஏன்னா வந்து
அவங்க வந்து அந்த துக்கத்தில் இல்லை, அல்ல விஜய் வந்து அந்த துக்கத்தை பொருட்படுத்தவில்லை என்றாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நமக்கு அந்த துக்கத்தின் மீது மரியாதை இருக்கிறது. அவர்கள் உண்மையிலேயே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பை சந்தித்து இருக்கிறார்கள். நம்ம அவங்க கிண்டடிக்க போகிறதே கிடையாது, கிண்டடிச்சா அது மனிதாபிமானமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சமூக உளவியல் ஆய்வு அப்படிங்கிறது தேவை. ஏன் எந்த மண்ணிலிருந்து இப்படியான வார்த்தைகள் அவர்களிடம் வருகின்றன? மற்றவங்க சொல்லி வந்தாலுமே கூட, மற்றவங்க சொன்னால் கூட இப்படிப்பட்ட சொல்ல யாருமே பேச மாட்டாங்க. அது வந்து பேசுவதுங்கிறது ஒரு பண்பு கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூட சொல்ல இப்படியான ஒரு மனநிலை வருவதுங்கிறது உண்மையே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா வந்து ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு தன்னுடைய கூட்டத்தில் வந்து 41 பேர் இறந்து விட்டார்கள். அதை எதிர்கொள்ளவே முடியாமல் வந்து அவர் வந்து வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டார். ஆனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர். அவரை பக்கத்தில் இருந்து பார்த்தோம், அவர் சினிமாவில் வந்து சண்டை போடுவார், அதுக்காக வந்து அவரை நாங்கள் வந்து கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை என்பது அது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தின் மீது எல்லாருக்குமே வந்து இந்த சமூகத்தில் நேசிக்கிற எல்லாருக்குமே ஒரு அவநம்பிக்கையை கொடுக்கும். இன்னொன்று வந்து நம்ம தமிழ்நாடு, நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், தமிழ்நாடுங்கிறது ஒரு முற்போக்கு அரசியல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மண். அதுங்க வந்து இடதுசாரிகள், பெரியார் இயக்கங்கள், தலித் இயக்கங்கள், தமிழ் தேசியங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் வட மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு அறிவு பக்குவப்பட்ட ஒரு மண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த மாதிரியான மனநிலை வெளியில் சொன்னோம்னா அது உண்மையிலேயே வந்து நம்ம சொல்கிறது உண்மைதானா நமக்கே சந்தேகம் வந்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது தான் தோன்றுகிறது. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 குடும்பங்களோட வந்து பெற்றோர், பாட்டி, கூட பிறந்தவர்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து இறந்தாலும் பரவாயில்ல விஜய் வந்து வரணும், விஜய்க்கு ஆதரவான பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக நம்ம வந்து இது மாதிரிலாம் பீகாரில், ஒரிசாவில் அப்படின்னு நார்த் இந்தியாவில் மக்கள் வந்து புரிதலோடு இருக்காங்க, முட்டாள்தனமாக இருக்காங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த சூழலில் நம்ம கரூரில் இப்படி வந்து செத்தாலும் பரவாயில்ல விஜய் போய் பார்த்துட்டு செத்துட்டான், அது சந்தோஷம், அந்த அண்ணன்லாம் வந்து அவன் செத்துட்டான், அடுத்தது நான் இருக்கேன் அப்படிங்கிற டோன்லலாம் பேசியிருந்தாரு. நம்ம கரெக்டாக வந்து இப்படியான பேட்டிகள் ஒரு 4 குடும்பங்களோட பேட்டிகள் வருது. அந்த சமயத்தில் தான் அந்த பணம் போட்டு, அதுவும் டிவிக்கோட அஃபீஷியலாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் ட்விட்டர்லலாம் வந்து 20 லட்ச ரூபா போட்டாச்சு அப்படின்னு அது மாதிரி கொண்டாட்டமாக வந்து ஏதோ போனஸ் கொடுத்த மாதிரியான பதிவுகள் அதை வந்து ரீட்வீட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து வந்து குற்றச்சாட்டு தாவேகா மேலே எழுந்துருந்துச்சு. இந்த போகிற எல்லாத்துலேயுமே வந்து இந்த 20 லட்ச ரூபா நிவாரண தொகையை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிவிக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக எங்கேயும் பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களாம் சொல்லி அதன் அடிப்படையில் தான் அந்த பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்றதும் குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த சிபிஐ வழக்கு போட்டவர் எல்லாமே வந்து அவர் ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து கையெழுத்து போட்டது எல்லாமே அப்படி சொல்லி தான் கையெழுத்து வாங்கினாங்க. நீங்கள் வந்து நிவாரண தொகையை அறிவிச்சிருக்காங்க, அதிமுக சார்பாக நிவாரண தொகை அறிவிச்சிருக்காங்க, அந்த நிவாரண தொகை வரணும்னா நீங்கள் இதெல்லாம் கையெழுத்து போடணும்னு சொல்லி அவர் நிவாரண தொகைக்கு ஆசைப்பட்டு தான் அந்த சிபிஐ வழக்கே போட்டார் அப்படின்ற உண்மைகளும் வெளியில் வந்துச்சு. அதன் அடிப்படையில் எல்லா ஃபேமிலிகளும் இந்த காசை வச்சு மிரட்டப்படுறாங்க அப்படின்ட்டும் சொல்லப்பட்டுச்சு. கரெக்டாக அதே மாதிரி வந்து இந்த 20 லட்ச ரூபா காசு கிரெடிட் ஆகுது, அவங்க எல்லாமே பேட்டி கொடுக்குறாங்க. அந்த சகோதர இழந்தவர்லாம் முன்னாடியும் பேட்டி கொடுத்துருக்காரு வேற சேனலுக்கு. அப்போ வந்து அவர் யதார்த்தமாக என்ன நடைமுறையோ அதை பற்றி தம்பி போய் இறந்துட்டான், அங்கே வந்து எந்த ஏற்பாடும் செய்யப்படலை அப்படின்னு என்ன யதார்த்தமோ அதை வந்து பேசுகிறாரு. ஆனால் இப்போ அப்படியே அவர் மாறி வந்து டோட்டலாக விஜய்க்கு ஆதரவாக செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற டோனில் வந்து மாறி பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ இப்படி வந்து ஒரு கட்சி இயங்குமா? அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்டு பணத்தை அந்த 20 லட்ச ரூபா பணத்தை வச்சும் இது மாதிரி பேட்டிகள்லாம் வெளியாக வச்சு அதை வந்து தன்னோட செல்வாக்குக்கு புகழுக்கு பயன்படுத்திக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு வீடியோவுமே பயங்கர வைரல் ஆச்சு. என்னென்னு சொன்னால், வானதி சீனிவாசன் ஒரு கல்லூரியில் போய் மாணவர்களிடம் பேசுகிறாங்க. தலைவர்கள் பற்றி, அரசியல் பற்றி அவங்க பேசிட்டு, சரி உங்களுக்கு தலைவர்னா யார் நினைவில் வரணும்னு முக ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. முக ஸ்டாலின், சரி ஓகே முக ஸ்டாலின். அடுத்து ராகுல் காந்தி. என்னது ராகுல் காந்தி? என்ன இந்த பக்கம் வர மாட்டேங்கிறாங்க. சரி ராகுல் காந்தி. அடுத்து அம்பேத்கரா? சரி அம்பேத்கர் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுமே வந்து அம்பேத்கர் ஆட்டையை போட்டு தான் இருக்கோம். சரி ஓகே. அடுத்து திருமாவளவனா? அடுத்து தந்தை பெரியாரா? முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது வரிசை. கடைசியில் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசங்க சிரிப்பு தாங்களா, எவ்வளோ நல்ல தலைவர்லாம் சொல்றீங்க, டக்குன்னு அண்ணாமலை பேரை சொல்றீங்க, சிரிப்பு வந்துச்சு. அவங்க சிரிச்சு என்ன சொல்றாங்க, ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, தலைவன் அப்படின்னா உங்க மனசுல என்ன தோணுது? யார் வேணா சொல்லலாம். ஸ்டாலின் எஸ், அப்புறம் ராகுல் காந்தி, அப்புறம் முத்தமிழ் அறிஞர், அம்பேத்கர், திருமாவளவன், தந்தை பெரியார், அப்புறம் இந்திரா காந்தி, அப்புறம் அண்ணாமலை. மத்தவங்க எல்லாம் பேர் சொல்லும்போது சிரிக்காதவங்க எதுக்குப்பா இதுக்கு சிரிக்கிறீங்க? ஆக மொத்தம் என்னன்னா, நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கார். நடிகர் கட்சி ஆரம்பித்திருப்பதில் எந்த விதமான தவறுமே கிடையாதுதான். அவர் உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் மேற்பட்ட ஒரு நடிகராக இருக்கிறார், தன்னுடைய தொண்டர்களிடம் அரசியலை கொண்டு போகிறார்னா நமக்கு அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. உண்மையிலேயே வந்து வரவேற்கலாம். இன்னொன்னு சொல்ல போனா அரசியல் ரீதியிலான விவாதங்களை நடத்துவதுங்கிறது மிக மிக முக்கியம். ஆனா அவர் வந்து பேருக்கு கொள்கை தலைவன் சொல்லி இருக்காரே தவிர வந்து அதை வந்து கொண்டு போறதில்ல. அவருடைய அரசியல் அப்படிங்கிறதே வந்து ஒரு அரசியலற்ற தன்மையாக இருக்கிறதுங்கிறப்பதான் நம்ம அதை கிண்டல் அடிக்கிறோம், அதை வந்து விமர்சிக்கிறோம். ஆனால் இந்த அப்ப வந்து இவ்வளவு பேர் இப்ப நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, வந்து நிவாரண பெற்றவர்கள் வந்து இப்படி வந்து ஒரு டீபொலிட்டிகலிஸ்ட் மனநிலையில இருக்காங்க, இவங்களாம் நினைச்சா வருத்தமா இருக்குங்கிறப்பதான் இன்னும் சொல்லப்போனா
நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் தான் இருக்காங்க, இளைஞர்கள் அரசியல்படுத்தப்படாமல் இருக்குன்னு பேசுறப்பதான் அந்த கல்ல வானதி சீனிவாசன் பேசின கல்லூரியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு முற்போக்கு இயக்கங்களை சார்ந்த தலைவர்களை முன்னிலைப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். இப்ப திருமாவளவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருமாவளவன் தலித் தலைவர், ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதை சொன்னவர் வந்து அந்த சாதியை சேர்ந்தவரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மாணவர்கள் அதை வந்து அக்செப்ட் பண்றதுனால அப்படியான ஒரு குரல் வருகிறது. இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. வானதி சீனிவாசனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம கட்சியோட லட்சணம் எப்படி இருக்குது, அதனால பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி சொன்னா கூட அண்ணாமலை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் விஜயனுடைய பேரு, சீமானுடைய பேரையும் அவர்கள் சொல்லவில்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து ஆச்சரியமாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு வகையில மகிழ்ச்சியாகவே இருக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகே, பாஜக என்ன நிலைமையில் இருக்கிறது? வானதி சீனிவாசனுடைய அந்த கேள்விக்கு வந்து பாஜக தொடர்பாக பதில் வரவில்லை அப்படின்னு சொன்னா பாஜக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா வந்து 2 சம்பவங்களை சமீபத்தில் நடந்தது ஒன்று சொல்லலாம். ஒன்று, கிரிராஜ் சிங், அவர் வந்து ஒன்றிய அமைச்சராக இருந்தவர், பீகாரில் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கார். பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப என்ன சொன்னா, நான் ஒரு மௌலவியை கூப்பிட்டு வந்து விசாரித்தேன், வந்து உங்களுக்கு வந்து அரசு தரக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் வருது, அப்புறம் ஏன் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரதமர் மோடி உங்களெல்லாம் திட்டுறாரா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லை அப்படின்னு சொன்னாரா. அவர் மௌலவி சொன்னாரா, வந்து எந்த மௌலவி அப்படின்னு தெரியல, இல்லைன்னு சொன்னாரா. அப்புறம் ஏன் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஏதாவது உங்களை வந்து தப்பாக பேசுகிறேன், நான் இல்லை, அதாவது தப்பா பேசுறீங்கன்னா அவன் மௌலவே தப்பா பேசுனாரா இல்லையா, இல்லை, அப்புறம் ஓட்டு போட மாட்டேங்க, இவங்கெல்லாம் துரோகிகள், இவங்க ஓட்டே நமக்கு தேவையில்லை அப்படின்னு பேசியிருக்காரு. முதல்ல வந்து அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நலத்திட்டம், ஒரு அரசனுடைய நலத்திட்டம் என்பது ஒரு அரசனுடைய சாதனை தான், அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதை வந்து யார் கொண்டு வந்தாலும், காமராஜர் கொண்டு வந்தார், சத்துணவு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு காமராஜருடைய சாதனை. எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார், அது சாதனை. நீதி கட்சி அரசு பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது, நீதி கட்சியுடைய சாதனை. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா உழவர் சந்தை, சமத்துவபுரத்தில் வந்து ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ் புதுவன் திட்டம் வரைக்கும் அரசுடைய சாதனைகள். ஆனால் இது எல்லாமே, இந்த திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் வந்து செலுத்தப்படுகிறது. அதனால வந்து இதை வந்து பெறுவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அதாவது இப்போ திமுக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அதில் அதிமுககாரங்க, பிஜேபிக்காரங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க, கார்த்திக் ஆரம்பிச்ச நாடாளு மக்கள் கட்சிக்காரங்க வரைக்கும் எல்லாருக்குமே அதில் உரிமை இருக்குது. ஏன்னா வந்து இது மக்களுக்கான ஆட்சி. இந்த வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணத்தின் மூலமாக தான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. திட்டங்களை தாண்டி இப்போ வந்து பெண்களுக்கான சொத்துரிமை மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இஸ்லாமியர்களும் இணைந்தது தான் இந்த நாடு அப்படிங்கிறப்ப அவருடைய மனநிலை எப்படி கிரிராஜ் வச்சுங்கன்னா, ஏதோ நாங்கள் மோடி அவர் வீட்டிலேருந்து காசெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதில் திட்டங்கள் நிறைவேற்றுறாரு, அதாவது முஸ்லீம்களுக்கும் கொடுக்குறாரு, ஆனால் முஸ்லீம்களுக்கு நன்றி உணர்ச்சி இல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்று, மோடி வந்து முஸ்லீம்களை திட்டினாரானா அவர் மௌலவி இல்லைன்னு சொன்னார்னா அவர் மௌலவியும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது, இல்லைன்னா அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில், தமிழ்நாடு பிரச்சாரத்தை முடித்ததுக்கு பிறகு இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் மீது எந்த அளவுக்கு வெறுப்பை கக்கியவர் மோடி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இந்துக்களுடைய சொத்துக்கள் எடுத்து அங்கே கொடுத்துருவாங்க, இந்துக்கள் வீட்டில் இருக்க எருமை மாடு எடுத்து கொடுத்துருவாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திடுவாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, இப்பெல்லாம் பேசின ஒருத்தர் வந்து மோடி. அது வந்து உலகத்தில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நான் வந்து நம்பி கிரிராஜ் சிங் இப்படி பேசுகிறார். இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. அப்படி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழலில் இப்போ வந்து இன்னும் கடுமையாக, ஆக்சுவலாக மோடி மேலேயே நடவடிக்கை எடுத்துக்கணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், ஆனால் தேர்தல் ஆணையம் எடுக்கலை. இப்போ கிரிராஜ் சிங் இப்படி பேசியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா வந்து, நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், நம்ம ஆட்களில் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க, ஆனால் அங்கே போய் இங்கே வந்து கடந்த காலங்களில் வந்து தங்களுடைய மதங்களை அவர்கள் வந்து பரப்பியதே கிடையாது, எந்த பகுதியும் கைப்பற்ற நினைத்ததே கிடையாது அப்படிலாம் பேசியிருக்காரு. கைப்பற்ற நினைத்தது கிடையாதுங்கிறது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு அபத்தமான ஒரு விஷயம். ராஜராஜ சோழன் இங்கேருந்து கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், இது வரைக்கும் இலங்கை வரைக்கும் போயிருக்கிறார். அப்படி வந்து மன்னர்கள் வந்து உலகம் முழுக்க போய் வந்து பல பகுதிகளை கைப்பற்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அப்போ நாடுங்கிற பகுதியெல்லாம் கிடையாது. ஆப்கானிஸ்தான்லாம் வந்து இங்கே காபூல் இதெல்லாம் வந்து இங்கேருந்து இங்கே இணைந்ததாகத்தான் இருந்தது. பங்களாதேஷ், பர்மா எல்லாமே ஒரு நிலப்பரப்பாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால வந்து மோகன் பகவத்துக்கு வந்து 8ஆம் கிளாஸ் பாடப்புத்தகத்தை, ஹிஸ்ட்ரி புக் கூட படிக்கலை. வேற இன்னொரு விஷயம், அவங்க போய் மதம் மாற்றம் பண்ணலன்னா அவங்களுக்கு மதமே கிடையாது. அப்போ வந்து இந்து மதங்கிற ஒன்றே கிடையாது. அப்போ வந்து சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, தனித்தனியாக இருந்தார்கள், பல்வேறு விதமான வழிபாட்டு பிரிவுகள் இருந்தது. இவங்க அங்கே போய் என்னத்தை போய் பரப்புவாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சைவர்களை வைணவர்களாகவும் வைணவர்களை சைவர்களாகவும் மாற்றுவதற்காக எக்கச்சக்கமான சண்டைகள் நடந்திருக்கின்றன, கொலைகள் நடந்திருக்கின்றன அப்படிங்கிறதுலாம் பெரிய வரலாறு. தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் காட்சி கமலஹாசன், அதாவது வைணவராக இருக்கக்கூடிய கமலஹாசனை வைணவத்தை விட்டுட்டு வரணுங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய ப்ரெஷர் கொடுக்கணும். இது வந்து யதார்த்தமாக வரலாற்றில் நடந்த உண்மை. சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் நடந்தது அப்படிங்கிறது வந்து
ஆக மொத்தம் அன்னைக்கு இருந்த மதம் அப்படின்னா சைவ மதம் வைணவ மதத்தில் அதை வந்து தழுவுவதற்காக மதமாற்றம் செய்வதற்காக ஏராளமான முயற்சி நடந்திருக்கிறது. மொத்த பிச்சுக்குகள் வந்து தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். சமணர்கள் வந்து கழுவிலட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதான் இதான் கிரிராஜ் சிங் மாதிரி கிரிராஜ் சிங் வந்து மோடி வந்து முஸ்லீம்கள் திட்டினாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த நியூஸ் எவனுக்குமே தெரியாது, எல்லாத்தையும் மறைச்சலாம் நினைக்கிற மாதிரி மோகன் பகவத்தை வரலாற்றையே மறைச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே முழு பூசணிக்காக கொண்டு வந்து சோத்துல மறைக்கிறது அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் காலேஜில் யார் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேரை சொல்லுவாங்க அப்படின்னு தான் நம்ம வானதி நினச்சி கேட்க வேண்டியிருக்கு. பீகாரில் பாஜக ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி சர்ச்சையாக பேசிக்கிட்டு முன்னுக்கு பின் முரணாக பேசிகிட்டு இருக்க சூழலில் வந்து பீகார் தேர்தல் சூடு பிடிச்சி போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து பீகாரில் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே மறுபடியும் ஒரு சர்ச்சை நடந்திருக்கு. ஏன்னா எங்கேயும் இல்லாத வினோதமாக வந்து வேட்புமனு தாக்கல் தேதியே முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிற லல்லு பிரசாத் யாதவ் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு தொகுதி பங்கீடே முழுமையாக முடியல, அவங்க வந்து அறிவிக்கவே இல்லை அப்படிங்கிற சூழலில் இருக்குது. ஒரு 5 தொகுதிகளில் வந்து ஜேடியு கட்சியும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கான், காங்கிரஸும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கான். ஸோ இந்த சூழலில் வந்து கிட்டத்தட்ட ராகுல் காந்தி வந்து அங்கே 16 நாள் யாத்திரை மாசக்கணக்காக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்லாம் போய் பீகாரில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளெல்லாம் முன்வச்சு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செஞ்சு முகங்களை கொள்கைகளை வந்து பரப்பி ஒரு ஸ்டேஜ் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இவர் இங்கே கிளம்பி டெல்லிக்கு வந்த சூழலில் உள்ளூர் கட்சி ஆட்கள் வந்து வழக்கமான காங்கிரஸ் வேலையை வந்து ஆரம்பித்து அதாவது ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தொகுதியில் கூட்டணியில் இருக்க 2 பேரும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்களாம். இது வந்து எந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும், எப்படி வந்து பிஜேபியை வந்து எதிர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவும் அப்படின்ட்டு நமக்கு தெரியல. அதாவது பிஜேபி வேல்தனம் அந்த இடத்துல இன்னைக்கு பெரிய கட்சி காங்கிரஸ் வரணுங்கிறத காங்கிரஸ்காரங்களை தவிர எல்லாருமே வந்து அந்த அக்கறை வைக்கிறது அப்படிங்கிறத இதை காட்டுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மோடி வந்து உள்நாட்டு தயாரிப்புகளே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க வந்து வல்லபாய் பட்டேல் சிலை கூட உள்நாட்டில் தயாரிக்கிறது கிடையாது, அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு எதிராக போராடணும், உங்களுக்கு எதிராக தான் போராடணும். மணிப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையத்துடைய வாக்கு திருட்டு மோசடி வரைக்கும் அத்தனை அநீதிகள் நடந்து கொண்டு இருக்கிறது, அவ்வளவு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பத்தி கவலையப்படாம அந்த பக்கமே போகாம அப்பப்போ வந்து டைலாக்ல மட்டும் விட்டு பஞ்சன் டைலாக்ல வந்து விட்டு போவது என்பதுதான் மோடியுடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் வந்து இதான் நீங்க சொன்னது மாதிரி வந்து மோடி ஆர்எஸ்எஸ் இந்த கிரிராஜ் சிங்கு இந்த பிரச்சனைகளின் காரணமாக மக்களுக்கு இயல்பாக வந்து பாஜகவின் மீது ஒரு எதிர்ப்புணர்வு வரக்கூடிய சூழலில் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு சூழலில் காங்கிரஸோ இந்தியா கூட்டணி பல கட்சிகளோ இல்லை அப்படின்னா இதில் வந்து யார் மக்கள் மேலே தப்பு சொல்றதா, இந்த தலைவர்கள் மேலே தப்பு சொல்றதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் மாறும், ஜனநாயகத்திற்கான ஒரு வலுவான இயக்கம் எழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திக் கொள்வோம். மழையின் காரணமாக வந்து எல்லாருமே மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருங்கள், பாதுகாப்பை கடைபிடிங்கள் என்று சொல்லி தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் தொடர்புகள் முச்சின் ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்.